ஹாய், வெல்கம் டு மை சேனல். என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் யூடியூப் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இன்சர்ட் யூஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வந்து யூடியூப் வீடியோ எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மொபைல்லையே வந்து யூடியூப் வீடியோ நம்ம வந்து ஈஸியாகவே எடிட் பண்ணலாம். இப்போ வந்து இங்கே இருக்கிற கேன்வாஸ் அப்படிங்கிறத வந்து டச் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து 19:16 ஷார்ட்ஸுக்கு வந்து 19:16 யூஸ் பண்ணுவோம். லாங் வீடியோவுக்கு வந்து 16:9 யூஸ் பண்ணுவோம். நம்ம இப்போ போட போகிறது வந்து லாங் வீடியோ, அதனால் 16:9. இங்கே வந்து அதிகமாகவும் கம்மியாகவும் இங்கே வந்து மேலே வந்து இது இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு வீடியோவோட சைஸ் வேணுமோ அவ்வளோ தூரம் இது பண்ணிக்கலாம். எனக்கு ஃபுல்லாக வேணுங்கிறனால நான் ஃபுல்லாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆடியோங்கிறது வந்து இங்கே வந்து ரெக்கார்டுன்னு இருக்கும். ரெக்கார்டுங்கிறது தான் நம்ம வந்து அதில் வாய்ஸ் கொடுப்போம். இதை டச் பண்ணிங்கன்னா நம்ம பேசுகிறது வந்து இப்போ வந்து டைமிங் ஓடும், 3, 2, 1 டைமிங் ஓடும். இப்போ நம்ம வந்து பேசுகிறது வந்து இதில் கேட்கும். ஸ்டாப் பண்ணிட்டிங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். இதை வந்து டிக் மார்க் கொடுத்திங்கன்னா நம்ம பேசுகிறது வந்து மேலே ஆடியோவில் வந்து மேலே வந்துடும். அப்புறம் இந்த ஆப்ஷன் ஓகே. அடுத்தது வந்து என்ன ஆப்ஷன்னா, இந்த ஆடியோவிலேயே மியூசிக்குன்ட்டு இருக்கும். அந்த மியூசிக்குங்கிற இடத்துல டச் பண்ணிங்கன்னா மை மியூசிக் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு என்ன வீடியோட பேக்ரவுண்டில் வந்து இந்த மாதிரி ஏதாவது மியூசிக் வேணும்னா நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க ஆல்ரெடி. அதுதான் வந்து மை மியூசிக். இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மியூசிக் பின்னாடி ஆட் பண்ணுறது. அதுலேயும் வந்து வால்யூம் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் வேறு ஏதாவது வந்து இதில் வந்து எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் வச்சு எஃபெக்ட் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு எஃபெக்ட்ஸ் வரும். இப்படி பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் டெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணணுன்னா மேலே இந்த வீடியோ மேலே டெக்ஸ்ட்டு வந்து இப்படி டச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து என்ன நீங்கள் ரைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பண்ணிவிட்டு மேலே வந்து இப்படி எங்கே வேணாலும் இதை நகர்த்தி வச்சுக்கலாம். நீங்கள் என்ன ரைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எங்கே வேணாலும் நகர்த்தி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கலர்ஸ் வந்து கொடுத்திங்கன்னா என்ன கலர்ஸில் வேணாலும் டெக்ஸ்ட்டு வந்து மாறும். உங்களுக்கு மாறுறது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி என்ன டெக்ஸ்ட் வேணாலும் இப்படி வந்து மாற்றிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தோம்னா அந்த டெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். இந்த ஏஏன்னு இருக்கலாம், இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டோட வந்து இது ஸ்டைல் வந்து என்ன வேணாலும் மாற்றிக்கலாம். இப்படி மாற்ற உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டில் வந்து வரும். நீங்கள் இதையும் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிக் மார்க் கொடுத்திங்கன்னா வந்து சேவ் ஆயிரும். அப்புறம் இதில் வந்து முக்கியமான ஒன்று வந்து என்னென்னா என்னென்னா இப்போ இந்த வீடியோவுக்கு வந்து ஸ்பீடு தான் இந்த வீடியோவுக்கு முக்கியம். ஸ்பீடு வந்து நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு ஸ்பீடு வேணும், 20 வேணுமா இல்லை 90, 100 எவ்வளோ வேணாலும். லாஸ்ட்டு வந்து 86 வரைக்கும் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஸ்லோவாக வேணும்னா 20, 30 அந்த மாதிரி வந்து என்ன வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 20 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணணும்னா பின்னாடி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணணும்னா இந்த பேக்ரவுண்ட் டச் பண்ணிங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி எது வேணாலும் பேக்ரவுண்ட் மாற்றினீங்கன்னா மாறிடும். கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி வந்து மாற்றிக்கலாம். ஓகே டிக் மார்க் கொடுத்திங்கன்னா ஓகே ஆயிரும். அப்புறம் இதில் வால்யூம் வந்து நம்ம ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து ஏஐ வீடியோலாம் வந்து வால்யூம் இருக்கும். அதை வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்காக வந்து இந்த ஆப்ஷன் நம்ம எடுக்கிற வீடியோஸ்லேயுமே தேவையில்லாத வால்யூம்ஸை வந்து இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமானது இப்போ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து எது வரைக்கும் வேணும், அப்படின்னா இப்போ வந்து இங்கே இருக்குது. இது வந்து டைம் லைன். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து உங்களுக்கு இது வரைக்கும் வேண்டாம் அப்படின்னா இது வரைக்கும் வச்சுக்கணும். இது வரைக்கும் வச்சுட்டு ஸ்ப்ளிட்டு கொடுக்கணும். ஸ்ப்ளிட் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா அது வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். இது வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுது, நல்லா பாருங்கள். இது வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். இங்கே இருக்கா ஸ்ப்ளிட் ஆப்ஷன். இந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா
இங்கே தெரியுதா இப்படி தனித்தனியாக பிரிஞ்சிரும். இங்கிருந்து உங்களுக்கு வந்து இது வரைக்கும் ஸ்ப்ளிட் ஆயிரும். உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ இப்படி நகர்த்தி வச்சுக்கலாம். ஸ்ப்ளிட் கொடுத்து டிலீட் கொடுத்திங்கன்னா அது வந்து டிலீட் ஆகிரும். இந்த மாதிரி தான் வந்து இன்சார்ட் ஆப்பில் வந்து ஈஸியாகவே பண்ணலாம். உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஆப்ஷனும் வந்து நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து நான் இப்போ சொல்லிக்கிறது வந்து பேசிக்கான ஆப்ஷன். ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் இருந்தாலே போதும். மற்ற இந்த கெப்பாசிட்டியெல்லாம் வந்து நம்ம ஃபேஸை வந்து மறைக்கணும் அப்படின்னா வந்து மறைச்சிக்கலாம். இந்த கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் நான் இப்போ சொல்லிக்கிறது வந்து ரிவர்ஸ் கொடுத்தோம்னா வீடியோ வந்து ரிவர்ஸ்லேருந்து வரும். நான் இப்போ சொல்லிக்கிற ஆப்ஷன் வந்து பேசிக்காக வந்து ஒரு யூடியூப் வீடியோ வந்து எடிட் பண்ணி நல்ல குவாலிட்டியாகவே போட முடியும். இனி உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இனி நிறைய வீடியோஸ் வந்து புது வீடியோஸ் வந்து மணி சேவிங்ஸ் டிப்ஸ், அப்புறம் நீங்கள் கேட்குற ஏதாவது கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கேளுங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து ரெகுலராக வரும்.